அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பொருந்தா கூட்டணி என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். திருவாரூர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் நீலன் அசோகன் பதவியேற்பு விழாவில் செல்வ பெருந்தகை கலந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுரை வடக்கு தொகுதிகள் போஸ்டர் ஒட்டப்பட்டதற்கும் காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கும் எந்தவிதமான சம்பந்தமும் கிடையாது என்று கூறினார். டெல்லியில் திமுக எம்பி கனிமொழி ராகுல் காந்தியை ரகசியமாக சந்திக்க செல்லவில்லை, வெளிப்படையாகத்தான் சந்தித்தார் என்றும் கூறினார். நாங்கள் மற்றவர்களைப் போல் கட்சி பைத்து மூடிக்கொண்டு செல்லவில்லை என்று கூறிய அவர், அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பொருந்தா கூட்டணி என்று விமர்சித்தார். அதற்கும் காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. அதை யாரும் விஷமத்தனமாக செய்திருக்கிறார்கள். நாங்கள் மாவட்ட தலைவருக்கு அறிவுறுத்தி இருக்கிறோம், யார் இப்படி செய்தார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. அநாகரிகத்தின் உச்சம். அதை வேற யாருன்னா செய்யலாம், காங்கிரஸ் பேர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் செய்திருக்க மாட்டார்கள் என்று முழுமையாக நம்புகிறேன். ஒருவேளை செய்திருந்தால் கடுமையாக நடவடிக்கை எடுக்கும். நாடாளுமன்ற உறுப்பினர் அம்மையார் கனிமொழி அவர்கள் முகத்துல துண்டு போட்டா போயிட்டு எங்க தலைவர் ராகுல் காந்தியை டெல்லியில பார்த்தாங்க. முகத்துல துண்டு போட்டுட்டு மாறு வேஷம் போட்டுட்டு போய் பார்த்தது யாரு? அடிமையா இருக்கிறதுக்கு தான் பயந்து போய் பார்க்கணும். சரி, அது பொருந்தா கூட்டணி, இயற்கைக்கு எதிரான கூட்டணி. நரேந்திர மோடி அவர்கள் பேசும்பொழுது சொல்றாரு, ஒரு வார்த்தை எடப்பாடி பழனிசாமின்னு உச்சரிக்கல, ஒரு வார்த்தை அதிமுகன்னு உச்சரிக்கல, பிஜேபி என்டிஏ கூட்டணி என்றாரு. சொல்லணும்ல.